தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20-22 வரையும் நாங்கள் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எம்மை தேவனுடைய ஆலயமாக மாற்றுகிறார், கட்டுகிறார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயமாக கட்டப்படுகிற, மாற்றப்படுகிற எங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆலயத்தில் முக்கியமாக இருக்க வேண்டிய 3 காரியங்கள். முதலாவது பரிசுத்தம், 2வது தேவனுடைய வார்த்தை, 3வது துதி ஜெபம். ஆலயத்திலே முக்கியமாக இருக்க வேண்டிய 3 காரியங்கள். ஆலயமாக கட்டப்படுகிற எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தினமும் வேதத்தின்படி உணர்வடைந்து வாழுகிறோமா என்று பார்க்க வேண்டும். 2வது தேவனுடைய வார்த்தைக்கு தினமும் நேரம் கொடுத்து அதை தேடி தியானித்து அதை இருதயத்திலே கொண்டு போய் வைத்து அந்த இருதயத்தின் நிறைவினால எங்களுடைய செயல்களாயிருந்தாலும் சரி, பேச்சுக்களாயிருந்தாலும் சரி, பார்வைகளாயிருந்தாலும் சரி, சிந்தனைகளாய் இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அடுத்ததாக தேவனை துதிக்கிற, தேவனை ஆராதிக்கிற, தேவனை மைமைப்படுத்துகிற, தேவனை உயர்த்துகிற அந்த துதி ஜெபம் காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்றதாக தேவனுக்கு நேராக எங்களை வைத்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆலயமாக மாற்றும்படி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய உதவியை கொண்டு அவரோடு கூட நாங்கள் அப்படியாக மாறுகிறோமா? இந்த நாளும் ஆவியானவர் எங்களை அப்படியாக மாறத்தக்கதான கிருபைகளை தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.